பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி பலாக்கொட்டை வச்சு நான் ஒரு புட்டு பண்ண போகிறேங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. பலாக்கொட்டை பாருங்கள், நல்ல பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். இடித்து கூட எடுத்துக்கலாம். நம்ம அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஊற்றிட்டேங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு இல்லைங்களா, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க, செவக்கட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சிங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பலாக்கொட்டையில் நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் வதங்கி மஞ்சள் கூத்தெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அவிச்சு உடச்சி வச்சுருக்கிற பலாக்கொட்டை போட்டுக்கலாம். தோல் நல்லா எடுத்துட்டேன், கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் பாருங்கள் தோல். இந்த ப்ரௌன் கூடுமான வரைக்கும் எடுத்துருங்க, வயிறு வலிக்கும் இல்லைன்னா. இப்போ இது நல்லா ஒன்று சேர்த்துங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு மிளகா பொடியெல்லாம் மஞ்சள் பொடியெல்லாம் அதில் பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் இப்போ பாருங்க, அவ்வளோதான் தண்ணி. அப்படியே நல்லா சுருளை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பலாக்கொட்டை புட்டு ரெடி. சூப்பராக எம்மியாக இருப்பாருங்க, என் வாயிலே ஜலம் வருது. இப்போ என்ன பண்ணலாங்க, நல்லா கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா தேவையே இல்லை, நான் கொஞ்சம் போடுறேன் சரிங்களா. இப்போ நல்லா பெரட்டி விட்டு இறக்கி ஒரு ரசம் வச்சு இதை கொஞ்சம் அள்ளி வச்சு நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.